வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லன்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டு, இந்த காம்போ ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படின்னு இந்த குழம்பு காம்போ எப்படி பார்க்கலாம். லன்ச் மெனு இப்போ கீரை கடையிலுக்கு நான் அரைக்கீரை எடுத்து நல்லா அலசிட்டு நான் எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு பொடி பல்ல எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு கீரை எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு பிஞ்சு புளி, கால் டீஸ்பூன் ஜீரகம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள். கீரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை கம்மியாக சேர்த்தா போதும், நம்ம கடையிலுக்கு தானே. இப்போ ஒரு 50 கிராம் தண்ணி ஊற்றுங்க, ஒரு 50 மில்லி. இப்போ இது கீரை வேகட்டும். கீரை கடையும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கீரை நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் பார்த்தீங்களா, நல்லா வற்றி வந்துருக்குங்க. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவோட நம்ம இறக்கலாம். கீரை கடையிறதுக்கு அப்போ தான் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி வேணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ கடாய் சூடாயிருச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கடுகும் பொரிஞ்சதும் இப்போ கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. ஜஸ்ட் ஒன்று நமக்கு கண்ணாடி பல அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காயை சேர்த்துக்கலாம். நான் என்ன காய் இருக்கோ அதை தான் நான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எடுத்துருக்கேன், உருளைக்கிழங்கு. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு தக்காளி அரைச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு கத்திரிக்காய் ஓரளவுக்கு காயெல்லாம் வதங்கிடுச்சுன்னா இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி. பொடி ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு எடுத்துக்கலாம், பச்சை வாசனை போக. இப்போ இதில் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் குழம்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன தேங்காயும் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதிலே நம்ம புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் காய்ச்சி சேர்த்துக்கலாம். காய் வதங்கிருச்சுல, இனி நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் புளி எல்லாம் அரைச்சி சேர்த்தாச்சுங்க. நமக்கு குழம்பு எவ்வளோ தேவை அது தக்கன மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும். இப்போ தேங்காய் எல்லாம் புளி எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த டயத்தில் நமக்கு உப்பு தேவையான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. காய் வதங்கும் போல நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லாவே குழம்பு கொதிக்கிறத இப்போ கலந்து விட்டுக்கலாம். காய் எல்லாமே நமக்கு வெந்திருக்குங்க, பார்த்தாலே தெரியுது. நசுக்கி பார்க்கணும் தெரியல, நல்லாவே தெரியுது. இப்போ 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். அருமையான குழம்பு ரெடி ஆயிருங்க. இப்போ நமக்கு நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு பார்த்துக்கலாம். அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான கத்திரிக்காய் குழம்பு, நல்லா புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கீரைக்கு தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கீரைக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு
இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். இது கூட ஒரு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கீரைக்கடையில் சேர்த்துக்கலாம். அருமையான கீரைக்கடையும் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு அரைக்கீரை கடையல் ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க. இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்பவே ஒரு அருமையான லஞ்ச்மான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கத்திரிக்காய் எல்லா காயும் போட்டு ஒரு புளிக்குழம்பு, அதுக்கு டேஸ்ட்டாக சுவையான ஒரு கீரை கடையல், சத்தானது, ஒரு முட்டை அவிச்சு நான் வச்சுருக்கேங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ போய் பாருங்கள், நிறையா போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.